கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் கரங்களை அசைத்து சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இந்த நல்ல நாளிலும். ஆமென். ஒரு தெரிந்த சங்கீதத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். கர்த்தரை பாடி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு முன்பாக 44ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்தினே. ஆமென். எவ்வளவு உண்மையான வார்த்தை. நம்மை பாதுகாத்தது அவர்தான், நம்மை ரட்சித்தது அவர்தான், நமக்கு எதிராய் புறங்கூற நினைத்தவர்களை வெட்கப்படுத்தினதும் அவர்தான். அவர் துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினவர். ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன் என்கிற பாடல் இணைந்து நாம் பாடலாம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தெரிந்த பாடல் என்று நினைக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. பாடலை பாடும்போது, துதிக்கும் போது முழு பலத்தோடு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். முழு பலத்தோடு நாம் செய்வோம், ஆனால் ஒரு தெய்வீக தொடுதலை நாம் உணர முடியும். ஹல்லேலூயா. நம்மளை வெட்கப்படுத்தாத தேவன், நம்மை நினைவு கூர்ந்த தேவன், நம்மை காத்து வழி நடத்துகிற தேவன், நம்மில் அக்கறை உள்ள தேவன். கரங்களை தட்டி சேர்ந்து பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாக்கியவான் ஆண்டவரே, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்து இருக்கும். இன்னொரு விசை சொல்லுவோமா? உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்து இருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை நாங்கள் வெட்கப்பட்டு, அப்பா நான் குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்.
நன்றி இருப்பேன். இயேசு ராஜா, உம் அன்பை நம்பும் நாங்கள் பாக்கியவான்கள். அன்பை நம்பி இருப்போம். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். விசுவாசத்தோடு சீயோன் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன் நான். நல்ல கைகளை தட்டி சத்தம் உயரட்டும், சந்தோஷம் பெருகட்டும். தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அவரை நம்பி இருக்கிறபடியினால், அவர் நம் நம்பிக்கையா இருக்கிறபடியினால் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பி இருப்பேன். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் 11வது மாதம் முழுவதும் நடத்தினீரே. நன்றி உமக்கு. கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் நீ நல்லவராய் இருந்தீரப்பா. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் எங்கள் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி, ஆண்டவரே, எங்கள் குறைவுகள் எல்லாம் உம்முடைய நாமத்திலே அதை நிறைவாய் மாற்றுகிறீர். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள், குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி, இயேசுவின் நாமத்திலே எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது மகிமையாய் மாறுகிறது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு அப்பா, நீ துதிக்கப்படத்தக்கவர் அல்லவா. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன். முந்தினதை யோசிக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரம். முடிந்து போனதை எல்லாம் அவர் மாற்றி வைத்து புதிய துவக்கத்தை தருகிற தேவன் அவர். ஒரு புதிய துவக்கம் உண்டு. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன். துதிக்கும் போதே ஒரு மன ரம்யம் உண்டாகட்டும். மன நிறைவோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை நேரம் ஒரு தேவ தொடுதல் உண்டாகிற நேரம், ஒரு மகிமையின் பிரச்சனை நம்மை மூடுகிற நேரம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன். கண்ணீருடன் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. நாங்கள் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய். கடன் வாங்கின எங்கள் கரங்கள், ஐயா, எதிர்பார்த்திருந்த கரங்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கிற கரமாய் மாறுகிறதே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன்.
பலத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்ன வாழ வைத்தீர் ஆண்டவரே, என்ன பலப்படுத்தினீர் ஆண்டவரே. என்னுடைய ஏற்ற தாழ்வுகளில் நீர் எங்கள் கூடவே இருந்தீர், எங்களை கைவிடாமல் நடத்தினீர். எங்கள் அரணாய் இருந்தீர், எங்கள் பலனாய் இருந்தீர், எங்கள் கோட்டையாய் இருந்தீர், எங்கள் துருகமாய் இருந்தீர். மனிதர்கள் கைவிட்ட போதும் எங்களை கைவிடாமல் நடத்தின உம்முடைய கிருபை பெரியது. நன்றி நன்றி நன்றி. ஓ உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எவ்வளவு பெரிய நாமம் அது. அவர் நமக்கு செய்ததை நினைவு கூறுவது எவ்வளவு முக்கியமானது. ஆண்டவர் நல்லவைகளை நம்ம வாழ்க்கையில செய்யும் போது ஆண்டவரை உயர்த்துறது ரொம்ப எளிது. ஆனால் நமக்கு பிடிக்காதது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது, நாம் எண்ணி பார்க்காதது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது, கண்ணீரை வர வைக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது, ஏமாற்றத்தின் பாதையில் கடந்து போகும்போது, என் கர்த்தர் நல்லவர் என்று சொல்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நான் என் தேவனை விசுவாசிக்கிறேன், அவர் என்னை இறுதி வரை நடத்த அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். நாம தெரிந்த இன்னொரு பாடல், மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே என்கிற பாடல். ஆம் தேவனுடைய ஜனமே, எவைகள் நின்றாலும் நிர்மூலமாகி போனாலும் அவர் மாறுவதில்லை, அவர் கிருபை மாறுவதில்லை, அவருடைய அழைப்பு மாறுவதில்லை, நம் வாழ்க்கையில் இருக்கிற தரிசனம் மாறுவதில்லை. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், என் இயேசு மாறாதவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, அந்த நிச்சயத்தோடு இந்த பாடலை பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத ஸ்நேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத ஸ்நேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், எந்த வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், எந்த வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் இயேசுவே மலைகள் விலகி போனாலும், பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது, ஒருபோதும் மாறாதே. அவர் கிருபை அவர் இரக்கம்
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரூவா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ரூவா வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், நம் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் துதிக்கும் போதே பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். உன்னால் முடியாது என்று சொல்லுகிற உங்க வாழ்க்கையில் கர்த்தரை குறித்ததான கலங்கங்களை விளைவிக்கிற சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அற்று போகட்டும். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, ஆமாண்டவரே விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாதே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. எந்த தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எங்கள் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா எல்லையில்லா பேரின்பமே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் இன்றைக்கு வந்திருக்கிற நம் வாழ்க்கையில் நிச்சயமான சந்தோஷம் உண்டு. சந்தோஷமே ஆடலும் பாடலும் கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே இயேசுவாலே கூடும். ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, இயேசுவால் எல்லாம் கூடும். ஆமென் ஆமென். ஓ, ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். எல்லாம் இழந்தவளாய் மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்கிற சூழ்நிலை வந்தபோது ரூத் சொன்னார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருவேளை இப்பொழுது நான் கடந்து செல்கிற பாதை வறட்சியான பாதையா இருக்கலாம், இப்பொழுது நான் கடந்து செல்கிற பாதை சஞ்சலத்தின் பாதையா இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறேன். முடிவு நன்மையாக முடியும், அதன் காரியம் நன்மையாக முடியும். அதன் காரியத்தை மாற்றி போடுகிற கர்த்தர் உண்டு. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று எஸ்தர் புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல தலையிட்டு காரியங்களை மாற்றுகிறவர் இன்றைக்கு நம் மத்தியில் உண்டு. ஆண்டவர் தலையிட்டா என்ன ஆகும் தெரியுங்களா? செங்கடல் கூட இரண்டாய் பிரியும். ஆமென். யோர்தான் கூட இரண்டாய் பிரியும். யோசித்து பாருங்க, 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் வராங்க. கையில துணிக்கைகள் எதுவுமே இல்லை, காசு இருந்தாலும் வாங்குவதற்கு கடைகள் இல்லை, எப்படி சாப்பிடுவோங்கிறதே தெரியாம இருந்தது. ஆனால் தன்னுடைய ஜனத்திற்காக
வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தார். நாம கீழ்காற்றுகளை அனுப்பி காடைகளை கொடுத்தார். கண்மனைகளை திறந்து தண்ணீர் தடாகத்தை கொடுத்தார். தன் ஜனத்தை எப்படி ஆதரிக்க வேண்டும் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். மலைகள் ஒளிந்து போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியிடலாமா? அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். What a wonderful God we serve. ஒரு நல்ல தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ ஜீசஸ். ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனையில் குறிப்பாக கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைக்கிற வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பல நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தரிசனங்களை நம்ம மறந்து போயிடலாம். தாயின் கருவில நம்மளை உருவாக்குனது ஏன் என்பதை நம்ம மறந்து போயிடலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கூட நம்ம மறந்து போயிடலாம். ஆனால் அவர் மறந்து போகிறவர் அல்ல. அவர் நினைத்திருக்கிறவர். அவர் நினைவில் வைத்திருக்கிறவர். மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா நிறைவேற்றி. பல நேரம் பிசாசு நம்ம இருதயத்திலையும் செவிகளையும் வந்து சொல்ற காரியம், ஆண்டவர் உன்னை மறந்து போனா, நீ பாவம் செய்து விட்டாய், ஆண்டவர் உன்னை விரும்பலன்னு சொல்றான். பல நேரத்துல உன் வாழ்க்கை அதமாகி போய்விட்டது, உன் வாழ்க்கை தோற்று போய்விட்டது, நீ தோற்று போனாய், நீ இனி வாழ முடியாது என்கிற பல காரியங்களை பிசாசு நம்முடைய செவிகளை விதைக்கும் போது தேவ பிள்ளைகள் சொல்ல வேண்டியது, என்னை மறவாமல் நினைக்கிறவர் அவர். தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் அவர் மறந்து போவதில்லை. He will not forsake you. அவர் உங்களை மறப்பதில்லை. அவர் உன்னை மறந்து போவதில்லை. ஓ ரிதலரதனரபா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி. ஆம் தேவ ஜனமே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. கரமுயர்த்தி மறவாமல் நினைப்பவரே, இசையா அர்ப்பணத்தோடு மறவாமல் என்னை மறந்து போகாதவர் நீர் ஆண்டவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து
ஏசப்பா. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. பிறக்கும் போதே மோசையின் மேல் ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. ஒளித்து வைக்கப்பட்டான். ராஜகுமாரத்தினால் கண்டெடுக்கப்பட்டான். அவனுக்காக அவன் குடும்பம் பல செலவுகளை செய்து தியாகம் செய்தது. வளர்ந்தவன் பெரியவன் ஆன போதோ துணிகரம் கொண்டு தன் பலத்தினால் சாதிக்கலாம் என்று நினைத்தான். ராஜாவுக்கு பயந்து, பார்வோனுக்கு பயந்து வனாந்தரத்தில் ஓடி போய் அங்கு தஞ்சம் புகுந்து 40 ஆண்டுகள் தரிசனம் மறந்து போனது. 40 ஆண்டுகள் தேவன் தன்னை மறந்து போனார் என்று எண்ணினார். ஐயா, நான் பிறந்தது பிரயோஜனம் அல்ல, நான் வளர்ந்தது பிரயோஜனம் அல்ல. எனக்காக என் தங்கை, என்னுடைய தமயத்தி, அவள் செய்த எல்லா உதவிகளும் பிரயோஜனமற்று போய்விட்டது. நான் குப்பையானேன், நான் பிரயோஜனமற்றவனானேன். இனி என்னால் உதவி இல்லை என்று நினைத்த மோசைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளி முச்செடியில் அவனோடு பேசி அவனிடத்தில் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். எஸ், இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உன்னை அழைத்த போது, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த போது நான் எப்படி இருந்தேனோ அதே போல இருக்கிறேன். நான் மாறவில்லை. என் வார்த்தை மாறுவதில்லை. என் கிருபை மாறுவதில்லை. ஓரி பலதளர பரதளர ஷதரவோ, மறவாமல் உன்னை நினைப்பேன். Thank you Jesus. 40 ஆண்டுகள் குடும்பம் மறந்து போனது. அந்நிய ஜாதியில பெண் எடுக்கிறான், பிள்ளைகள் பிறக்கிறது. ஜனங்களை நடத்த வேண்டியவன் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் முச்செடியில தோன்றி சொல்லுகிறார், நான் உன்னை பார்வையிட்டு கொண்டிருந்தேன். நீ என்னை விட்டு எங்கேயும் தூரம் ஓடி போயிட முடியாது. நீ எங்க ஓடினாலும் கடலின் ஆழமா இருக்கலாம், சமுத்திரத்தின் ஆழமா இருக்கலாம், உயர்ந்த மலைகள்ல நீ ஏறலாம், வானத்துக்கே நீ ஏறினாலும் நான் அங்கே உன்னை தேடி வருவேன். நான் உன்னை மறந்து போவதில்லை. மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, என்னை மறவாமல். ஆமாப்பா, நிறைவேற்றி முடிப்பவரே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை உயர்த்துவேன் இயேசுவையே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் குணமாக்குவீர்.
குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை இயேசுவே, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வேன். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். ஆம் தேவ ஜனமே, சத்தம் உயர்த்தி சொல்லுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. நீர் மாறாதவரப்பா, நீர் எங்களை மறந்து போகாதவர், நீர் எங்களை வெட்கப்படுத்தாதவர், எங்களை பலப்படுத்துகிறவர். உணர்ந்து ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை உயர்த்துகிற சத்தம் எழும்பட்டுமே. ஓ நீர் பெரியவர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை கரம் பிடித்தீர், ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்தித்தீர், ஸ்தோத்திரம். சில கரடான பாதைகள் இருந்தது, அதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில தோல்விகளை சந்தித்தோம், பரவாயில்ல, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை மீட்டெடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம் இரத்தத்தினால கழுவினீர், ஸ்தோத்திரம். உம்முடைய அழைப்பை எங்க மேல வச்சீர், ஸ்தோத்திரம். எங்களை பயன்படுத்துகிறீர், ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை நினைத்தருளினீர், ஸ்தோத்திரம். எம்மாத்திரமா இருந்த எங்களை தேடி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? முடிந்த எல்லாரும் எழும்பி நின்று என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. இன்னைக்கு அந்த தாகம் உண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பதற்கு சற்றும் தகுதி இல்லாத நம்மை அவர் தகுதிப்படுத்தினார். அதுதான் உண்மை. எந்த தகுதியும் இல்லை. நம்முடைய அந்தரங்கத்தை யோசித்து பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா, நம்ம விழுந்து கிடந்த நேரங்களை யோசித்து பார்த்தா, எவ்வளவு அவமானம் நிறைந்த வாழ்வு. எங்களை நினைத்தீர் ஆண்டவரே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை
தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. சொல்லுவோமா? என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. ரெண்டு கைகளை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். சொல்லுங்க பார்ப்போம். உங்க கிருபை, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்று இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்று இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. ஆம் இயேசுவே, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை. பாடும்போதே ஒரு கிருபை, பாடும்போதே ஒரு பிரசனம் உங்களை நிரப்புகிறது. கரமுயர்ச்சி கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் தள்ளாடி நடந்த போது கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. சொல்லுவோம். அவருடைய இருதயம் மனமகிழ்கிறது. ஏசப்பா, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். சீர்துதித்து பாடும்போது
சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, 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 ஆண்டவர் நம்மோடு இடைப்பட இடம் கொடுங்கள். இந்த காலை நேரத்தில் மெய்யாகவே அவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். மெய்யாகவே அவருடைய பிரசன்னம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மெல்லிய பிரசனத்தை உணர்ந்து, அந்த மகிமையின் பிரசனத்தை உணர்ந்து, நம்மை பலப்படுத்தும் தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து, ஓ நீ நல்லவரப்பா, என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நீர் செய்ய போகிறீர் ஆண்டவரே. பல நேரம் எங்க புத்திக்கு அது எட்டாதுதான், பல நேரம் எங்களால கிரகிக்க முடியாதுதான், பல நேரம் நாங்க ஆராய்ந்து முடியாததுதான். But you are gonna do something wonderful in our life. எங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நீர் செய்ய போகிறீர், ஏதோ ஒன்றை நிறைவேற்ற போகிறீர், ஏதோ ஒரு மேன்மையை கொடுக்க போகிறீர், ஏதோ ஒரு நன்மையை கொடுக்க போகிறீர், ஏதோ ஒரு கதவு திறக்கப்பட போகிறது, ஏதோ ஒரு கையெழுத்து நமக்காக இடப்பட போகிறது, ஏதோ ஒரு நன்மை புறப்பட்டு வருகிறது, ஏதோ ஒரு வெளிச்சம் கடந்து வருகிறது. எது என்று எங்கள் புத்திக்கு அப்பாற்பட்டதை நீர் செய்து முடிக்கிறீர். நன்றியப்பா, நன்றியப்பா. சிறுவனான தாவீது பெலிஸ்தியனை எப்படி கொல்லுவான் என்பது எங்களால் ஆராய்ந்து முடியாதது. ஆனால் ஒரு கூழாங்கல்லால் ஒரு பெலிஸ்தியனின் ஆமென் பெரிய ராட்சதனை வீழ்த்த என் தேவனால் மாத்திரமே முடியும். அதை நீர் செய்கிறீர், அதை நீர் செய்கிறீர், அதை நீர் நிறைவேற்றி முடிக்கிறீர். ஆமென். காலை நேரத்தில் எழுந்து நிற்கிற நாம் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். சகலத்தையும் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அனுதின அசைவுகளில் சரியானதை செய்து முடிப்பார். ஆமென். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்தி செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீம் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். எஸ், அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். கண்கள் மூடி இருக்கிற அந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் எதை செய்ய வேண்டுமானாலும் அதை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என் வயது என் வாழ்க்கையெல்லாம் உமக்கானதப்பா. குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க செய்யுங்கப்பா. என் வாழ்க்கைக்கு கெடுதியை நீங்க செய்ய மாட்டீங்கிறத அறிஞ்சிருக்கிறோம். நீர் நன்மையானதையே செய்கிறவர், நீர் தரமானதை செய்கிறவர். அது தீங்குக்கானது அல்ல, நன்மைக்கானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் செய்ய நினைத்ததை செய்து முடியும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வேறு கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா மத்தியில், என் குழப்பத்தின் சூழ்நிலையிலே ஏதோ ஒன்றை அவர் செய்ய போகிறார். He is about to do something wonderful. என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி, சர்வஞானியே கிரகிக்க முடியா எங்கள் சர்வஞானியே. ஓ, கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? தேவஜனமே, இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிற செத்து போன உன் வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பிக்குதலை தேவன் தருகிறார். உன்னை உயிர்ப்பிக்கிறார். உன் சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது.
உன் தளர்ந்து போன ஜீவியம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. உன் ஜெப வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆவியில் மறுபடியும் அனல் கொண்டு எழும்பும்படி கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஒரு நிமிடம் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி விடுதலையாய் ரீமி ஹந்தலரவோ ரதலரதன கதனரதனா ரிகதலரவோ ரியந்தரவோ ரகதலரவா. நீ எழும்பப்பட வேண்டியவன். நீ படுத்துக் கொண்டிருக்கிற நேரம் அல்ல. நீ உலர்ந்து போகிற நேரம் அல்ல. தளர்ந்து போயிருக்கிற நேரம் அல்ல. இது நீ எழும்ப வேண்டிய நேரம். இது நீ எழும்ப வேண்டிய நேரம். இது நீ கால் ஊன்றி நிற்க வேண்டிய நேரம். உன்னை உயிர்ப்பிக்கிறேன். உன்னை உயிர்ப்பிக்கிறேன். குழியில் இருந்து உன்னை தூக்கி விடுகிறேன். குழியில் இருந்து உன்னை எடுத்து நிறுத்துகிறேன். உன்னை உயர்த்தி வைக்கிறேன். ரிபம ஷதரியாம் துரபா அநேகர் ஆண்டவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உன் மௌன ஜீவியம் மாறுகிறது. உன் அசையாத மந்தமான ஜீவியம் மாறுகிறது. ஓ, அசந்து போன உன் வாழ்க்கை மாறுகிறது. ரீபி ஹந்தலரி வீரி அந்தரகதலரபா ரீமிலி அந்துரபோ. மகனே, மகளே, அவர் உன்னை மறந்து போகவில்லை. நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக உனக்காக நான் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். தொழுவத்தில் இருக்கிற மந்தையின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று மாத்திரம் நீ யோசித்தாய். மந்தையான என் ஜனத்தை உனக்கு கொடுக்கும்படி நான் காத்திருந்தேன். உன் சிந்தைகள் உன் கரத்தில் இருக்கிறகளை வைத்து இருக்கிறது. ஆனால் என் சிந்தைகளோ என் கரத்தில் இருக்கிறவைகளை வைத்து இருக்கிறது. உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். உன்னை நிரப்பும்படி நான் வந்திருக்கிறேன். உன்னை பலப்படுத்துவேன். உன்னை உயிர்ப்பிப்பேன். உன்னை மறுபடியும் தட்டி எழுப்புவேன். உன் தரிசனம் செத்து போகவில்லை. உன்மேல் நான் வைத்த அழைப்பு செத்து போகவில்லை. உன்மேல் நான் வைத்த நோக்கம் அது செத்து போகவில்லை. இன்னும் நீ உயிரோடு இருப்பதின் காரணம் உன் மூலமாய் ஏதோ ஒன்றை நான் செய்ய விரும்புகிறேன். அதை செய்து முடிப்பேன். அதை செய்து முடிப்பேன். அதை செய்து முடிப்பேன். நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்ல பலத்தோடு ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தொடர்ந்து முடிய பிள்ளைகளோடு நீங்க இடைப்படுங்க, சகாயம் செய்யுங்க, பெரிய காரியங்களை நிறைவேற்றுங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்வோமாக. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரண்டாவது ஆராதனையிலும் உங்களோடு ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா சிரித்த முகத்தோட நல்ல கம்பீரமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் அல்லேலியாலே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு. இன்னொருக்கு ஒரு வாய்ப்பு தாரேன், கொஞ்சம் உற்சாகமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இது கடைசி வரைக்கும் போகட்டும். எனக்கு ஏற்கனவே குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் முடிக்க நான் பிரயாசப்படுவேன். முதல் சர்வீஸில் கரெக்டாக முடிச்சிட்டேன். ரெண்டாவது சர்வீஸ் ஆண்டவருடைய நடத்தின்படி கரெக்டாக முடிச்சிருவேன் என்று விசுவாசிக்கிறேன். அநேக தெரிந்த முகங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த நாளிலும் இங்கு கடந்து வந்து ஊழியம் செய்யும்படி தேவன் கொடுத்த அந்த மேலான ஸ்லாக்கியத்தை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அதே போல் என்னை அழைத்த அருமை அண்ணன் பெகின் சாமுவேல் அண்ணனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய குடும்பத்தினருக்காக, அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, பாஸ்டர் ஐயாவுக்காக, ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் கொடுத்த இந்த நல்ல ஐக்கியத்தில் நானும் வந்து பங்கு பெற அவர் கொடுத்த ஸ்லாக்கியத்தை எண்ணி கர்த்தரை மறுபடியும் ஸ்தோத்தரிக்கிறேன். நம் தேவன் பெரியவர். ஆமென். கர்த்தர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். என்னை ஏற்றுக்கொண்டபடி நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
என்னிடத்தில் இந்த வாரம் கடந்து வர வேண்டும் என்று நான் சொல்லும்போது என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு வார்த்தையை முதல் சர்வீஸ்லையும் நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த இரண்டாவது சர்வீஸ்லையும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த மாதம் முழுவதும் எஸ்தர் புத்தகத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அந்த புத்தகத்தை தியானிக்கும் போது உங்கள் சபைக்கு தேவன் கொடுத்த வார்த்தை எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் எடுத்து சேர்ந்து வாசிக்க போகிறோம். சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு நீங்கள் பைபிளை எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் 632வது பக்கம், எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிக்கலாமா? வாசிப்போம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நீங்கள் பெரியவனாய் மாறுவீர்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்றேன். நீங்க ஏற்றுக்கொண்டா ஆமைன்னு சொல்லலாம், நீங்க ஏற்றுக்கொள்ளனா அமைதியா உட்கார்ந்துக்கலாம். சரிதானா? ஆண்டவர் உங்களை பெரியவனாய் மாற்ற போகிறார். ஆனா அதோடு நிற்கல. அந்த வாக்கியம் எப்படி முடியுது? அவன் மென்மேலும் பெரியவன் ஆனான் என்று. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, நீ மென்மேலும் பெரியவனாய் மாறுவாய். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் உள்ளவங்க கையை நல்லா பிடிச்சி நல்லா குலுக்கி சொல்லுங்க, நம்ம பெரியவங்களா மாற போறோம். அதோட நிப்பாட்டிடாதீங்க, மென்மேலும் பெரியவர்களா மாற போறோம். நீங்க கையை கொடுக்கலன்னா ஒன்னே ஒரு அர்த்தம், ஐயா வேண்டாம் ஐயா, இருக்கிற வாழ்க்கை போதும் ஐயா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னொரு வாய்ப்பு தாரேன். நல்லா ஒருவேளை அசையணும்னா, சேர் மாதிரி உட்காரணும்னா, எந்திக்கணும்னா எந்திரிச்சுக்கோங்க. கொஞ்சம் கையை கொடுத்து சொல்லிடணும், மென்மேலும் பெரியவர்களாய் மாற போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். மொர்தெகாயை குறித்து நீங்க வாசிக்கும் போது எஸ்தர் சரித்திர புஸ்தகம் எப்படி சொல்லுகிறது? அவன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாய் நேபுகாத்நேச்சாரினால் கொண்டு வரப்பட்டவன். அவன் ஒரு சாதாரணமான மனிதன். அவன் தேவனை அறிந்தவன். ஆனா நமக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னா, நீங்க எஸ்தர் சரித்திர புத்தகம் 10 அதிகாரத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா, தேவன், கர்த்தர், கடவுள், ஆண்டவர் என்கிற ஒரு வாக்கியம் கூட அங்க வராது. நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? இயேசுன்னு வார்த்தை வராது, தேவன்னு வராது, யெகோவான்னு வராது, கர்த்தர்னு வராது. அதே போல ஜெபம் என்கிற வார்த்தையும் அங்க இருக்காது, வேத தியானம் என்கிற வார்த்தையும் இருக்காது. ஆனால் 10 அதிகாரத்தை வாசிச்சா அவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். தேவன் அங்கு மறைமுகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம உணர முடியும். கர்த்தர் அங்கு வசனத்திற்குள்ளே மறைந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ இந்த மொர்தெகாய் எப்படி பெரியவனானான்? அதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இந்த மொர்தெகாயை யாரு பெரியவன் ஆக்கினது? இதுதான் சவாலான கேள்வி. மொர்தெகாயை யார் பெரியவன் ஆக்கியது? நீங்க ஏன் என்ன அப்படி முறைச்சு பாக்குறீங்க? யாருங்க ஆக்குனது? ஆமா, எஸ்தர் சரித்திர புத்தகம் அப்படிதான் சொல்லுது. ராஜா தான் அவனை 2வது ஸ்தானத்துக்கு உயர்த்தி வைக்கிறான். தன்னுடைய மோதிரத்தை கலத்தி அவனிடம் கொடுக்கிறான், அதிகாரத்தை கொடுக்கிறான். ராஜா தான் உயர்த்தினது. ஆனால் ராஜா மாத்திரம் உயர்த்தவில்லை, மறைமுகத்தில் ராஜா மூலமாய் உயர்த்தின ஒரு கர்த்தர் செயல்பட்டு கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவை ஒருவேளை உங்களால பார்க்க முடியாமல் இருக்கலாம். இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற தோற்றம் அறியப்படாமல் இருக்கலாம். அவருடைய வல்லமை வெளியரங்கம் உங்க வாழ்க்கையில காணப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் மறைமுகத்தில் செயல்படுகிற தேவன். உங்கள் பின்புறத்தில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு முன்னாக போய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். காரியம் எப்படி இருக்குமோ யோசிப்பீர்கள், ஆனால் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி உங்களை பெரியவன் ஆக்குகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை பிரசங்கிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிற ஜனம் அது பெரியவனாகும், அது மென்மேலும் பெரியவனாகும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 5:11.
தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். போதுமானது. ஆமான் தன்னை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான்? யார் தன்னை பெரியவனாக்குனாங்க? ராஜா பெரியவனாக்குனாங்க. மொர்தெகாய் பெரியவன் ஆவதற்கு முன்பாக ஆமான் பெரியவனாய் இருந்தான். ராஜாவினுடைய இரண்டாவது ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, ராஜாவுடைய கஜனாவில் இருந்த பணத்துக்கு ஒத்த பணம் இந்த ஆகான் இடத்தில் இருந்ததாம். இந்த ஆமான் அப்படி பணக்காரனா இருந்தான். பயங்கரமான பிசினஸ்மேன். 127 தேசங்களுக்கும் இவன் தான் பிரைம் பிசினஸ்மேன். இவன் மூலமா தான் வர்த்தகம் நடக்கணும். ஒரு பெரிய பேங்கர் மாதிரி இருந்தான். இந்த ஆமான் பெரியவன் ஆனான். ஆனால் இந்த ஆமான் பெரியவனான போது பெருமை கொண்டது நிமித்தமாய், அக்கிரம சிந்தை கொண்டது நிமித்தமாய், இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும் எண்ணினது நிமித்தமாய், கர்த்தரை மறந்து போனது நிமித்தமாய், உண்மை தேவனை சேவியாதது நிமித்தமாய் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆமானை தள்ளி தன்னுடைய தாசனாகிய மொர்தெகாயை இரண்டாம் ஸ்தானத்திற்கு உயர்த்தி அவனை பெரியவனாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க மொத இடத்துக்கு போகணும்னா சில நேரம் பலர் அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் கிளப்ப வேண்டியது இருக்கும். ஆமா, உண்மைதானே? நீங்க பஸ்ல பிரயாணப்படுறீங்க, இங்க இருந்து சென்னைக்கு டிக்கெட் எடுத்திருக்கீங்கன்னு வைங்களேன். சீட் இல்லை, நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ உங்க ஜெபம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே சீக்கிரம் யாரா இறங்கட்டும் அப்பா. அல்லது பஸ்ல இறக்க முன்னாடியே நீங்க ஜெபம் பண்ணிருப்பீங்க, ஆண்டவரே நல்ல சீட்டு கிடைக்கணும் அப்பா. இப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போறோம்ல. அதே மாதிரி இன்னொரு சீட்டு காலியானாதான் இன்னொருத்தர் போக முடியும். ஆனா அந்த சீட்டை காலி பண்றது யாருன்னா ஆண்டவர் தான் காலி பண்ண முடியும். ஆமா, ஏன்னா இந்த ஆமான் பணபலம் உடையவன், இந்த ஆமான் பதவி பலம் உடையவன், இந்த ஆமான்ட்ட மக்கள் செழிப்பா இருக்கிறாங்க. இந்த ஆமான் கட்டளை இட்டா ராஜாவுக்கு எதிராகவே அவன் எழுப்ப முடியும். அப்படிப்பட்ட ஆமான்களை கூட தன்னுடைய ஜனத்திற்காக தள்ளி தன் ஜனத்திற்கு சகாயம் செய்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களை பெரியவனாய் மாற்றுவா, உங்களை பெரியவனாய் மாற்றுவா. 4 குறிப்பு இருக்கிறது. 1.5 மணி நேரம் எனக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இருக்கிற அரை மணி நேரம் தான் இருக்குதோ. அரை மணி நேரத்தில் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து விரைவாய் கடந்து செல்ல போகிறேன். அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க கொஞ்சம் வேகமா வசனம் வாசிப்பீங்களா? நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். தேவைப்படுற வசனத்தை மட்டும் சொல்றேன், நம்ம வேகமா போகலாம். முதல் குறிப்புக்கு போயிடலாம். யார் பெரியவனாய் மாற முடியும்? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சூசான் அரமனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். ஓகே, இந்த மொர்தெகாய் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? அதிலே போட்டிருக்கு பாருங்க, பென்யமீனாகிய, அது ஒரு கோத்திரம். இவர்கள் இஸ்ரவேலிலே கடைசி குமாரனான பென்யமீனுடைய வம்சாவளிகள். இவர்கள் சிறியவர்கள். இந்த பென்யமீன் கோத்திரத்தை குறித்து நம்ம அநேகம் அறிந்திருப்போம். உங்களுடைய வேத ஞானத்தை கொஞ்சம் சோதிக்கும்படி விரும்புகிறேன். பென்யமீன் கோத்திரத்திலிருந்து வேற யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும்? சவுல தெரியும், வேற பவுல தெரியும். ஓகே, வேற தாவீத ஒருத்தன் நிந்தித்தான், ஞாபகம் இருக்குதா? அதே பேர் இங்கேயும் வந்திருக்கும் பாருங்க. 5ஆம் வசனத்துல கீசின் குமாரன் சீமேயினுடைய இந்த 3 பிரபலமான நபர்கள் இருக்கிறார்கள். நீங்க சவுல் பவுல் சொன்னீங்க, நான் இப்படி சொல்ல விரும்புறேன், பழைய ஏற்பாட்டு சவுல், புதிய ஏற்பாட்டு சவுல். இந்த 2 பேருமே உபயோகிக்கும் போது சிறியவர்கள் என்கிற வார்த்தையை உபயோகிப்பாங்க. இஸ்ரவேலை தேவன் அரசாட்சி செய்து கொண்டு இருந்தார். நியாயாதிபதிகள் மூலமாய் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். கடைசி நியாயாதிபதியாய் சாமுவேல் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்த போது ஜனங்கள் கொழுப்பெடுத்து போயோ அல்லது கொஞ்சம் திமிரு பிடிச்சு போயோ அல்லது கொஞ்சம் எகத்தாளமாகவோ அல்லது அகந்த பிடிச்சோ அல்லது வணங்கா கழுத்து உள்ளவர்களா இருந்ததோ ஏதோ ஒரு காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கும் மற்றவர்களை போல ராஜா வேணும்னு கேட்கும்போது இஸ்ரவேலில் முதல் ராஜாவாகிற பாக்கியம் யாருக்கு கிடைச்சிச்சு தெரியுமா?
ஒரு பென்யமின் கோத்திரத்தானாகிய சவுலுக்கு கிடைத்தது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சவுல் சொல்றான், நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா. அதோடு நிக்கல, பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா. அப்போ காரியம் நான் சொல்ல போறேன், நீங்க பென்யமினா இருந்தாலும் பெரியவனாய் மாறலாம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லிடலாமா, பென்யமினா இருந்தாலும் பெரியவனாயிரலாம். எனக்கு தெரியல இங்க யாராவது பெஞ்சமின் பேர் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஆனா நான் இப்ப பென்யமினை குறித்து கொஞ்சம் தவறான காரியத்தை தான் சொல்ல போறேன். நீங்க தயவு செய்து என்ன கோச்சிக்க கூடாது, சரியா? நான் உங்களை சொல்லல, பைபிள் உள்ள பென்யமினை குறித்து சொல்ல போறேன். இந்த பைபிள் உள்ள பென்யமின் எப்படிப்பட்டவன்னா, அவன் சிறியவன், அவன் பொடியன், சின்ன. அதாவது உங்க வீட்டுல கடைக்குட்டிகள் எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு சோகமான ஒரு அல்லேலியாவை என் வாழ்க்கையில நான் கேட்டதே இல்லை. சரி, மூத்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். இது கம்பீரமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா படுற பாட பார்த்துட்டு, ஆண்டவரே மூத்த பிள்ளையா பிறந்துட்டேனப்பா அப்படின்னு. இப்போ அது கடைக்குட்டினா தெரியாதோ, கடைசி பிள்ளை நாதான் ஐயா. எங்க வீட்டுல 2வது அல்லது 3வது அல்லது 10 பிள்ளைங்க இருந்தா 10வது பிள்ளை, நான் தான் கடைசி பிள்ளை அப்படின்னு சொல்றவங்க கம்பீரமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் அறியாமல் தான் நீங்க அமைதியா இருந்திருக்கிறீங்க. சரி, சந்தோஷம். நம்ம தமிழ் கொஞ்சம் வித்தியாசமான தமிழ் தான், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ப பாருங்க, இந்த கடைக்குட்டிகளுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கும். சேட்டப் பண்றது என்னவோ கடைக்குட்டி தான் பண்ணும், ஆனா அடி வாங்குறது யாரு பண்ணுவா பாருங்க. நீங்களே சொல்றீங்க, வாங்கியிருக்கோம், பல இதை வாங்கியிருக்கிறோம். இங்க இருக்கிற மூத்தவர்கள் எல்லாம் எதை ஆமோதிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அப்படிதானா? பாருங்க, சந்தோஷம். ஆமா ஐயா, வாங்கினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஐயா. அப்ப பாருங்க, இந்த கடைக்குட்டிக்கு கொஞ்சம் செல்லம் அதிகமா இருக்கும். ஆனா அதே நேரத்தில் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, கடைக்குட்டி பேச வரும்போதெல்லாம் நீ பொடிய அமைதியா போன்னு தள்ளி விட்டுருவாங்க. கரெக்டு தானா? இரு, அண்ணன் இருக்கான்ல, அவன் பார்த்துக்கிடுவான், நீ கொஞ்சம் அமைதியா இரு. தாவீதை பாருங்க, கடைக்குட்டி அவன் கான்செப்ட்ல இல்ல, நீ போ, நீ ஆட்டுக்கு பின்னாடி போ, உன் பேச்சு ஆட்டுக்கு தான் தேவை, அவனை அனுப்பி விட்டாங்க. கடைக்குட்டிகள் எல்லாம் கொஞ்சம் நிராகரிக்கப்படுற சூழ்நிலையும் வரும். இந்த பென்யமினன் நிராகரிக்கப்பட்ட சிறியவன். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் சிறியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எளியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். ஆமென். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதோடு நிற்கல, அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஏனென்றால் பூமியின் அஸ்திபாரங்கள் அது கர்த்தருடையவைகள். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். தேவ பிள்ளையே, நீ பெரியவனாய் மாறுவாய். பல நேரத்தில் நம்ம சொல்லலாம், ஐயா நான் பொடி பிள்ளை, நான் சின்ன பிள்ளை, என்னால் என்ன முடியும்? ஒரு சிறுவனை கொண்டு எதை செய்ய முடியுங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென். அப்போ இன்னைக்கு சின்னவன் அப்படின்னு சொல்ற டயலாக் எல்லாம் விட்டுறணும். ஆமென். இன்னைக்கு நான் சின்னவன், பொடிய, என்னால முடியாது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுறணும். என்னையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். என்னையும் ஆண்டவர் பெரியவனாக்க போகிறார். ஆமென். இந்த பென்யமினை குறித்து 2வது காரியத்தை நீங்க பார்க்கணும்னா, ஆமென், நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொன்னார்கள். பென்யமீன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய தங்கள் சகோதரன் சொல்ல கேட்க மனமில்லாமல் போதுமானது. இந்த பென்யமீனுக்கு இன்னொரு ஒரு சேட்டை உண்டு. என்ன சேட்டைன்னா, சொல்லு பேச்சு கேட்காது. உங்களுக்கு டக்குன்னு யாராவது ஞாபகம் வந்திருக்குமே, ஐயா நான் எல்லாம் சொல்லு பேச்சு அப்படியே கேட்பேன் ஐயா, என் அம்மா சொன்னா கேட்பேன், என் அப்பா சொன்னா கேட்பேன், பாஸ்டர் சொன்னா கேட்பேன், எதையும் தட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் பரலோகம் ஆர்ப்பரிக்கிற மாதிரி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். ஆனா பரலோகத்தில் இப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, உண்மையை தான்ப்பா பேசுறாங்க. ஐயா நான் கொஞ்சம் சொல்லலாம் கேட்க மாட்டேயா, கொஞ்சம் எனக்கு சேட்டை உண்டையா அப்படி சொல்றவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்ல, இது பகிரங்க உண்மையா இருக்குது. சரி, இருந்தாலும் ஒத்துக்கொள்றீங்க பாருங்க, சந்தோஷம் தான். பாருங்க, பென்யமீன்ல என்ன நடக்குன்னா, ஒரு லேவியனுடைய
மறுமனையாட்டிய பென்யமீனில் உள்ள ஒரு சிலர் கெடுத்து போடுகிறார்கள், கொன்று விடுகிறார்கள். இப்போ நியாயம் விசாரிக்க இஸ்ரவேலில் உள்ள 11 கூட்டமும் சேர்ந்து வருது. வந்து பென்யமீன்கிட்ட சொல்றாங்க, பென்யமீன் ஜனங்கள்கிட்ட சொல்றாங்க, எப்பா நாங்கள் உங்கள் எல்லாரையும் அழிக்க விரும்பல, 1000 தான் இருந்தால் நீ என் தம்பி, நீ எங்கள் தம்பி குலம், எங்களுடைய குடும்பத்தில் நீ ஒருத்தன், அதனால் அந்த தப்பு செஞ்சவங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள மட்டும் கொண்டுட்டு உங்களை காப்பாற்றிடுறோன்னு. ஆனால் பென்யமீனுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம் பார்த்தியலாம், அவன் சொல்லை கேட்காமல் போனான். அதோடு இல்லை, இதுக்கு முந்தின அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அதிலும் சொல்லுது, அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்க. எப்பா இதை செய்யாதன்னா வேணுமுண்டுனே அதை செய்வான். எப்பா வேண்டாம், இது தப்பு, போதை பொருள் உனக்கு வேண்டாம் ஐயா, ஆபாசமானது உனக்கு வேண்டாம் ஐயா, அருவருப்பானது உனக்கு வேண்டாம் ஐயா, லஞ்சம் உனக்கு வேண்டாம் ஐயா, தகாத உறவு உனக்கு வேண்டாம் ஐயா, தவறான பார்வை உனக்கு வேண்டாம் ஐயா, பொய் சொல்லாதப்பா, பொறாமையா இருக்காத, இதெல்லாம் சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அஸ்கு புஸ்கு நான் இருப்பேன்னு இருப்பான். அப்படி இருந்து அறுப்புண்டு போகிற நிலைமைக்கு வந்தான். அவன் சொல்ல கேட்காதவன். ஒருவேளை அப்படிப்பட்டவங்களா நீங்க இருந்தா கூட அப்படிப்பட்ட பென்யமீனையும் பெரியவனாய் மாற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, விசேஷம் என்னன்னா இந்த பென்யமீன்ல இருந்து தான் முதல் ராஜா வருகிறான். இந்த பென்யமீன்ல இருந்து தான் சரித்திர புருஷர்களில் ஒருவனான பல நிருபங்களை எழுதி ஆதி திருச்சபையில் 2வது தகப்பனாய் செயல்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் வருகிறான். இந்த பென்யமீனில் இருந்து கேள்விகளை பதில் சொல்லாத பென்யமீன், யாருக்கும் செவி கொடுக்காத பென்யமீன், உண்மையில்லாத பென்யமீன், அப்படிப்பட்ட பென்யமீனை கூட கர்த்தர் மாற்றி அவனை பெரியவனாய் மாற்ற முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஐயா மாற்ற முடியும் ஐயா. பல நேரம் நம்ம சொல்றது, இந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன் ஐயா, இப்படிப்பட்ட வாழ்க்கை ஐயா, எங்க அம்மா இப்படி இருந்தாங்க ஐயா. சில நேரம் பெற்றோர் செய்கிற தவறு பிள்ளைகளை பாதிக்கிறத பார்த்துருக்கீங்களா? இது வட்டிக்கு கொடுக்கிற குடும்பம் ஐயா, இது தப்பான உறவுல இருந்த குடும்பம் ஐயா, இவன் பிறப்பே தப்பானது ஐயா, இவன் தகாதவன் ஐயா, அல்லது ஜாதியின் அடிப்படையில் ஏதோ ஒரு கோணத்தில் தீண்ட தகாதவர்கள் என்று தள்ளி வைக்கப்பட்ட சிறியவர்களா இருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் யார் பேச்சும் கேட்காம இருக்கிற செவி கொடுக்காத ஒரு பென்யமீனா இருக்கலாம். எப்படிப்பட்ட பென்யமீனா இருந்தாலும் கர்த்தரை நம்பினார், அவர்களை உயர்த்துவார். எப்படிப்பட்ட பென்யமீனும் கர்த்தரை சார்ந்து கொண்டார், அவர்களை பெரியவனாய் மாற்றுவார். ஐயா, கடந்த காலத்தில் நீ எப்படி வேணுமானாலும் இருந்திருக்கலாம், இந்த நிகழ்காலத்திலே என் தேவனை விசுவாசிப்பாயானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கும், உங்களை பெரியவனாய் மாற்றும். ஆமென். ஒருவேளை உங்க டீச்சர் கூட சொல்லியிருக்கலாம், நீ எல்லாம் விளங்கவே மாட்ட, ஆடு மாடை கூட உன்கிட்ட கடுத்தா அதை கூட நீ நாசமாக்கிடுவப்பா, அது கூட வேண்டாம், நீ அமைதியா இரு ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை கூட தலை சிறந்தவர்களாய் மாற்றுகிறவர் என் தேவன். ஆமா, அது தேவனால மட்டும்தான் முடியும். ஆமா, ஏதோ ஒன்று அவர் செய்வாருங்க. இந்த பென்யமீனை குறித்து 3வது ஒரு காரியம் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 21:6. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பென்யமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்று. உங்களுக்கு நடந்த சம்பவம் தெரியுமா? 11 கோத்திரங்கள் சேர்ந்து 12வது கோத்திரமா இருந்த இந்த பென்யமீனில் இருக்கிற எல்லா ஸ்திரீகள், எல்லா குழந்தைகள், ஆடு மாடுகள் உட்பட எல்லாவற்றையும் அழித்து போட்டு 1000 இருந்தவர்கள் 100 மாற்றப்பட்டார்கள். அறுப்புண்டு போனார்கள். வேர் அறுப்புண்டு போனது. இதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிங்கன்னா 21:3 வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்றாங்க.
ஐயா 12 இருந்தது 11 மாறிடுச்சியா. அப்படிப்பட்ட அறுப்புண்டு போனது, அவ்வளவுதான் எழுதப்பட்டது. இனி யாக்கோபுடைய பிள்ளைகள் என்றால் 11 தான் சொல்லணும் அப்படின்னு சூழ்நிலைக்கு வரப்பட்ட பென்யமீன், எழுத்துக்களில் இருந்து எடுக்கப்பட்ட பென்யமீன், இனிமேலும் இவன் வேர் பெற்ற முடியாது என்று எண்ணப்பட்ட பென்யமீன், இனிமேல் இவனுக்கு வாழ்வு இல்லை என்று எண்ணப்பட்ட பென்யமீன், இதோடு இவன் கதை முடிந்தது என்று குறிக்கப்பட்ட பென்யமீனுக்கு மறுபடியும் தேவன் கடாட்சியம் செய்து அந்த பென்யமீனை அவருடைய வலதுகரத்தினால் மீட்டு எடுத்து அவனை பெரியவனாக்கினார். ஆமென். அந்த பென்யமீனுக்கு ஒரு அடையாளத்தையும் தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க சிறியவனாய் இருக்கலாம், நீங்கள் சொல் கேளாதவராய் இருக்கலாம், அது மாத்திரமல்ல நீங்கள் அறுப்புண்டு போனவங்களா இருக்கலாம், இழந்து போயிருக்கலாம், நேரத்தை இழந்து, காலத்தை இழந்து, சரீர சுகத்தை இழந்து, பணத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, நேசித்தவர்களை இழந்து, எல்லாம் சற்று போனது போல் இருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிறவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். அவர் ஜீவனை கொடுப்பார், அவர் உயிர் திரும்ப பண்ணுவார், அவர் உயிரோடு எழுப்பார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தலாமா? Come on, let's praise him. அவர் உயிர் திரும்ப பண்ணுவார். ஆமென். அப்ப முதல் குறிப்பு, பென்யமீனாய் இருந்தாலும் பெரியவனாகலாம். இரண்டாவது குறிப்புக்கு நேராய் வருகிறேன். அதே எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னு என்ன பார்க்கிறீர்கள்? எஸ்தரை வாசித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பெயருள்ள ஒரு யூதன் இருந்தான். யார் இருந்தா? இப்போ ஒரு கேள்வி கேட்கலாமா? இது நல்ல கேள்வி. ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு கேள்வி. இந்த மொர்தெகாய் பென்யமீனா யூதனா? அதாவது நான் ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन கேட்டா நீங்கள் எனக்கு ஹைப்போதெட்டிக்கல் பார்வை தருகிறீர்கள். இதுவாகவும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். சரியா, இப்படி கேட்டலாம். மொர்தெகாய் யூதன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி விடுங்க. மொர்தெகாய் பென்யமீனன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் யாரா இருந்தாலும் எங்களுக்கு என்னையா, நாங்களே மழை பெய்யுமான்னு பயந்து போய் இருக்கிறோம். இன்னைக்கு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாமா, நீங்கள் சமயத்துக்கு முடிப்பாங்களா அப்படிங்கிற யோசனையில் இருந்தா மொர்தெகாய் நான் எங்களுக்கு ஊறுகாய் தான் ஞாபகம் வருதுங்கிற மாதிரி பார்க்குறீங்க நீங்கள். ஐயா, மொர்தெகாய் பிறப்பில் பென்யமீனன், ஆனால் அவனுக்கு வசனம் கொடுக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? யூதன். யூதன்னா யார் தெரியுமா? யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்கள், யூதர்கள் துதிக்கிறவர்கள். யூதர்களில் பிறந்த தாவீது துதிக்கு முக்கியமானவனாய் இருந்தான். யூத கோத்திரத்தில் வந்த சாலமோன் துதிக்கென்று கொயர்களை ஏற்படுத்தினவனாய் இருந்தான். யூத குலத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த மொர்தெகாய் ஏன் யூதன் என்று அடையாளம் காணப்பட்டவன் என்றால், ஒரு வசனத்தை நீங்க பார்க்கணும். 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா சமயம் இல்லை, அதனால நானே குறிப்புக்கு வந்துடுறேன். 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 2ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. மொர்தெகாய் மட்டும் என்ன பண்றாங்க? வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இல்ல என்ன விசேஷம்னா, மற்ற பென்யமீனர்கள் எல்லாம் வணங்குறாங்க, மற்ற யூதர்கள் எல்லாம் வணங்குறாங்க, ஒரே ஒருத்தன் மாத்திரம் கர்த்தரை அல்லாமல் வேற யாரையும் நாம் வணங்குவதில்லை, நமஸ்கரிப்பதில்லைன்னு பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறான். ஆகவே அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது, யூதன் என்கிற ஒரு அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஐயா, மொத்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொன்றையும் நீங்க நமஸ்கரிக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்கு எல்லா ஜனங்களும் விழுந்து புட்டு வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தன் காவல் காக்கிறவனா இருந்த மொர்தெகாய் அடிமையா இருந்த போதிலும் கூட, அவனுக்கென்று ஒரே ஒரு தங்கை இருக்கிறாள், அவள் இருந்த போதிலும் கூட, இவன் உதாசீனப்படுத்தப்பட்ட போதும் கூட எதையும் பொருட்படுத்தாமல் என் தலை வணங்குமானால் ஒரே ஒருவரை வணங்கும், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர நான் யாரையும் வணங்குவதில்லை, நமஸ்கரிப்பதில்லை, சேவிப்பதில்லை என்று அவன் முடிவெடுத்தான். அதனால் அவன் யூதன் என்ற அடையாளம் காணப்பட்டான். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் இரண்டாவது யாரை பெரியவனாக்குறான்னா, யூதனாய் இருக்கிறவனை பெரியவனாக்குகிறார். அப்படின்னா அதுக்கு நம்ம யூதன் ஆக முடியாது. இன்னைக்கு நான் எங்க போய் இந்த முகரையை காட்டினாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம யாரு, இந்தியர்கள். அதிலும் குறிப்பாக மெட்ராசியான்னு கேட்பான், தமிழ்நாடுன்னு அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவான். டெல்லிக்கு ஒரு முறை போயிருந்தேன், 6 மாதம் அங்கே இருக்க போகிற ஹிந்தி படிக்கணும்ன்ட்டு இங்கேயே ஆயத்தமாகி கியா கிதர் கித்னா அப்படிலாம் படிச்சுட்டு போயிருக்கிறேன். போயிட்டு அங்கே போய் கேட்குறேன், காடி கிதரே, அதாவது வாகனம் எங்கே இருக்கிறது என்பதை அழகாக ஹிந்தியில் கேட்டேன். காடி கிதரே. அவர் என்னிடம் என்ன சொன்னா தெரியுமா, பையா தமிழா, கவலைப்படாதீங்க, தமிழ்லேயே பேசுங்க அப்படின்னா. எப்படி கண்டுபிடிச்சான்? தமிழில் நம்ம பேசினா தானே கண்டுபிடிக்கணும். அப்போ தான் ரூமுக்கு வந்த பிறகு அந்த கண்ணாடியை பார்த்தேன் பாருங்க, அப்போ கண்டுபிடிச்சேன். இந்த முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது இது எங்கே உள்ளது, காட்டுதானா? இங்கே இருக்கிற நமக்கு என்ன கலரில் இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும், செந்நிறமாக இருந்தாலும், மஞ்சளாக இருந்தாலும், ஊதாவாக இருந்தாலும், இந்த முகரையை பார்த்தா யார் வேணால் கண்டுபிடிச்சிருவாங்க இது தமிழ்நாடு ஐயா. அது உங்களை பார்த்தா ஈஸியாக கண்டுபிடி, இதெல்லாம் திசைன்வள கூட்டம் ஐயா, கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ பாருங்க, மொத்தையா பார்த்தாலும் தெரியும், நீ பென்யமீனன் எங்களுக்கு தெரியுமாப்பா, முகஜாட பென்யமீனை போல இருக்குது, பிறப்பு பென்யமீனை போல இருக்குது, சர்டிபிகேட்லையும் போட்டிருக்காங்க நீ பென்யமீனன் என்று. ஆனால் இவன் குணாதிசயமோ ஒரு யூதனை போல இருக்கிறது. ஆமே ஆமே. நம்முடைய பிறப்பின்படி நம்ம இந்தியர்களா இருக்கலாம், ஆனா நம்முடைய குணாதிசயம் இயேசுவின் பிள்ளைகளை போல இருக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, உற்சாகமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற ஒரு ரகசியம் என்னன்னா, ஆமன் தனக்கு நேரிட்டதெல்லாம் தன் மனைவி கிட்ட சொல்லும் போது, சிநேகிதிட்ட சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர், அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது. இப்ப பாருங்களேன், சமாச்சாரம் எப்படி இருக்கு பாருங்க. ராஜா ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ராஜா கட்டளை ஒருத்தர் மீறினா என்ன நடக்கும்? ராஜா உங்களுக்கு பரிசு கொடுப்பாரா? கொன்னு போடுவார். ராஜா கட்டளையை மீறினதுக்கு கட்டின மனைவி என்ன பண்ணார் தெரியுமா? இவரு வஸ்திய, நீங்க பைபிள் படிச்சிருக்கீல, தள்ளி விட்டுட்டாருங்க. அப்படி ஒண்ணு தேவையில்லைப்பா, நீ போ அப்படின்ட்டு கட்டின மனைவியவே குயினையே தள்ளி விடுறாருன்னா, மொர்தெகாய் எம்மாத்திரம் வாசல் காக்கிற நாய்க்குட்டி போல இருக்கிறான். அவனெல்லாம் தூக்கி வீசுறது அவருக்கு சாதாரண விஷயம். ஆனா இங்க ஆமானுடைய மனைவி சொல்றா பாருங்க, ஐயா உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? அவன் யூத குலமானால் அவனுக்கு முன்பாக நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களை ஒரு மாதிரி குறு குறு குறுன்னு பார்க்கலாம். பார்க்கறதின் ரகசியம் என்ன தெரியுமா? இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள், ஆனால் இவர்களை மேற்கொள்ள முடியாது, நாம் தாழ்ந்து போவது நிச்சயம் என்று உலகத்துக்கு தெரியும். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம், உற்சாகமாக கையை தட்டுங்க பார்க்கலாம். ஆமே, நம்ம குறித்து நமக்கு தெரியுதோ இல்லையோ, மற்றவர்களுக்கு தெரியும். ஆமே, உங்களை குறித்து யாருக்கு தெளிவா தெரியும்னா, பிசாசுக்கு தான் கரெக்டாக தெரியும். நீங்க போனாலே பிசாசு ஆடும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை மனுஷன் பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா பிசாசுக்கு தெரியும். என் தலையை மிதிச்சவருடைய சிங்க குட்டிகள் வந்திருக்கிறது என்று அது ஆட ஆரம்பிக்கும். தேவ பிள்ளையே, நீ யூதனாய் உன் செயலில் இருப்பாய், ஆனால் உன்னை பெரியவன் ஆக்குவது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறேன். ஆமென். அப்ப பாருங்க, நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கணும். இதே போல ஒரு 3 வாலிபர்களுக்குள்ள வைராக்கியம் இருந்தது. நாங்க யாரையும் நமஸ்கரிக்க மாட்டோம். யாரு ஞாபகம் இருக்கா?
சூப்பரா சொல்றீங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நீங்க வணங்கலன்னா நீங்க கொல்லப்படுவீங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, எங்க தேவனாகிய கர்த்தர் எங்களை பாதுகாக்க வல்லவர், அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவியாமல் போனாலும் நாங்க அவரை மட்டுமே வணங்குவோம்னு சொன்னாங்க. பரிசா என்ன கொடுத்தாங்க தெரியுமா? எரியிற அக்னியில ஒரு 7 மடங்கு எக்ஸ்ட்ரா போனவன் முதற்கொண்டு சாகுறான், ஐயா கொல்லப்படுறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனா போட்ட போதோ இவங்க 3 பேரும் இயேசு ராஜா வந்திருக்கிறார் அப்படின்னு ஆடிட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் கண்ணை கொஞ்சம் குத்து பார்க்கறாங்க. போட்டது 3 தானே, இப்ப இருக்கிறது யாரு? ஏன் தெரியுங்களா? உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாள் வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னவர் அக்கினியில் இறங்கி வந்தார். ஆமா, அந்த அக்கினியில் இறங்கி வந்தா வசனத்தின்படி நான் எப்படி நினைக்கிறேன், சுத்தி அக்கினி எரியுது, ஆனா நடுவுல மட்டும் குளு குளு குளுன்னு இருக்குது. இவங்க குளிர் காஞ்சிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது, அக்னி உங்களை பச்சிக்காதபடிக்கு அக்னியை நான் பிளந்து போடுவேன்னு சொல்றார். தெரியுங்களா உங்களுக்கு? அவர் மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க பிளக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கருகி போயிருவீங்க. அவர் பிளக்கணும்னு நினைச்சார்னா எவ்வளவு எதிர்ப்பின் மத்தியிலும் தன் ஜனங்களுக்காக அவர் பக்தி வைராக்கியம் பாராட்ட உண்மையுள்ளவர். நீங்க ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா உங்களுக்காக அவர் பக்தி வைராக்கியம் பாராட்டுவார். நீங்க ஆண்டவருக்காக தைரியமா நின்னீங்கன்னா உங்க முன்னாடி துப்பாக்கி இருக்கலாம், ஆனா உங்க கூட இயேசு நிற்பார். ஹalleluya! உற்சாகமா சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி ஹalleluya! அப்ப பாருங்க, இந்த பென்யமீனர்கள் யூதர்கள் என்று அடையாளம் காணப்படுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. சாலமோன் நாட்கள்ல அவன் குமாரருடைய காலம் வரும்போது இஸ்ரவேல் 2ஆக பிரிகிறது. 10 கோத்திரங்கள் சேர்ந்து இஸ்ரவேல் என்றும் எப்ராயிம் என்றும் அடையாளம் காணப்படுகிறார்கள். சாலமோனுடைய குமாரனோடு மாத்திரம் ஒரே ஒரு கோத்திரம் வருது, யூதா கோத்திரம். இந்த யூதா கோத்திரத்துக்கு கூட இந்த பென்யமீன் கோத்திரமும் அட்டாச் ஆயிக்கிறாங்க. ஐயா நாங்க கொஞ்சம் தான் இருக்கோம், அங்க போனா எப்படியும் எங்களை நசுக்கிடுவாங்க, நாங்க உங்க கூட வேணா கொஞ்சம் சேர்ந்து இருந்துக்கிறோமேன்னு அப்படி வந்தாங்க. அப்படி வரும்போது பென்யமீனும் யூதர்களும் சேர்ந்து அழைக்கப்பட்ட நாடு பேர் என்ன தெரியுமா? யூத நாடு என்று அடையாளம் பட்டது. கோத்திரத்தின்படி அவன் பென்யமீன் தான், ஆனால் அவன் ஏற்றுக்கொண்டதின்படியினால் யூதனாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். ஆமே, இப்போ நம்ம வாழ்ற நாட்கள்ல யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. வசனம் எப்படி சொல்லுகிறது? ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு யூதன். அவங்க கொஞ்சம் உங்களை கோபமா தான் பார்ப்பாங்க, என்ன பார்த்தா அப்படியா தெரியுது. நீங்க உள்ளத்தில் யூதன் சொல்லுங்களேன். நீங்க சொல்றது அந்த உள்ளத்தை போய் நறுக்குன்னு குத்தணும், அப்படி சொல்லணும். நீ உள்ளத்தில் யூதன். விசுவாசிக்கிறீங்களா? உள்ளத்தில் நீங்க யூதனா இருந்தா உங்க தலை வேற எதையும் வணங்காது. ஏன் எல்லாரும் ஆமான வணங்கினாங்கன்னு தெரியுமா? ஐயா ஆமான வணங்கினா அவன்கிட்ட கொஞ்சம் இறக்கம் கிடைக்கும். ஆமான வணங்கினா அவனை ஐஸ் வச்சிடலாம். ஆமான வணங்கிட்டோன்னா நமக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுப்பான். ஆமான வணங்கிட்டோன்னா அவன் ஏதாவது காசு கொடுப்பான். ஐயா இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, செல்வ செழிப்புகளுக்காக, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மேன்மைக்காக, ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக ஆண்டவருக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய வணக்கத்தையும் கனத்தையும் நமஸ்கரிப்பையும் எந்த ஒரு மனிதனுக்கு நீங்க கொடுக்காமல் இருந்து பக்தி வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா உங்களை எழுப்பணும்னு ஆண்டவருக்கு தெரியும். யாரும் எண்ணி முடியாத இடத்துல அவர் தூக்கி வைப்பார். ஹalleluya! ஹalleluya! சிறியவனாய் கருதப்பட்ட தாவீதை அவனுடைய தகப்பன் புறக்கணித்தான், சகோதரர்கள் புறக்கணித்தார்கள், யாரும் கண்டுகொள்ளவில்லை. கூட இருந்த ஆட்டுக்குட்டியே செல்லனு கொழுப்படுத்து ஓடி போய் சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிடுது. இருந்தாலும் இவன் போய் காப்பாத்திட்டு வாரான். அப்படிப்பட்ட தாவீதை, எம்மாத்திரமாய் இருந்த தாவீதை இஸ்ரவேலின் 2வது ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அதோடு நிறுத்தாமல் அவனுக்கு மேலான நித்திய உடன்படிக்கை பண்ணி இயேசு தாவீதின் குமாரனாக அடையாளம் காணப்படுறார்னா எப்படி ஒருத்தனை கனம் பண்ணுங்கிறது இயேசுவுக்கு தெரியும். ஆமே, உங்களை பெரியவனாய் மாற்றுவார். சமயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிடம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். உதவி போதகரும் திருன்னு முழிக்கிறார், அதனால முடிச்சிருவேன். நான் 2 காரியத்தை சொன்னேன். என்னெல்லாம் சொன்னேன்? நான் பென்யமீனும், அடுத்தது யார் பெரியவனாங்களாம்? நீங்க என்ன டவுட்லயே சொல்றீங்க? கரெக்ட் தான். யூதனா இருக்கிறவன் பெரியவனா மாறலாம். ஓகேயா? யூதனை போல வாழ்றவன். 3வது சொல்லி முடிச்சிடுறேன். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 19ல இருந்து 23 வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா,
மொர்தெகாய் 2 பிரதானிகள் ராஜாவுக்கு எதிராக ஏதோ சூழ்ச்சி பண்றாங்கிறத கண்டுபிடிச்சு ராஜாவுக்கு சொல்லிட்டான். எஸ்தர் மூலமா சொல்லிட்டான். இப்போ ராஜாவுக்கு அவன் பாதுகாப்பா இருந்ததுக்கு யாருக்கு சன்மானம் கொடுக்கப்பட்டிருக்கணும்? யாருக்கு சன்மானம் கொடுக்கப்பட்டிருக்கணும்? மொர்தெகாய்க்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா அந்த வசனங்கள் முடிந்து அடுத்த அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மதத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாசியனை மேன்மைப்படுத்தி. யாரை மேன்மைப்படுத்தினா? மறுபடியும் வாசிங்க. ஆமான் என்னும் ஆகாஸ். அந்த சிஸ்டர் கொஞ்சம் பயந்துட்டாங்க, நம்ம தப்பா வாசிக்கிறோம் போல அப்படின்னு. நான் வாசிக்கும் போது கூட அப்படிதான் நினைச்சேன். ஐயா, யார் உதவி செஞ்சது? எங்க உங்க பைபிள்ல போட்டிருக்கா இல்லையா? யாருங்க ராஜாவை காப்பாத்துனது? மொர்தெகாய். யாரு ராஜா இன்னைக்கு உயிரோடு இருக்கிற காரணமா இருந்தது? நம்ம கூட நம்ம பிள்ளைய யாராவது ஆக்சிடென்ட்ல காப்பாற்றினா இருக்கிற 100-200 எடுத்து கொடுப்போம்ல. இந்த மொர்தெகாய்க்கு அது கூட கிடைக்கல. வசனம் சொல்லுது, இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜா யாரை உயர்த்துறான்? எவ்வளவு கொடூரம் பார்த்தீங்களா? இந்த ஆமானுக்கு எவ்வளவு வயிறு எரிஞ்சிருக்கும், இந்த மொர்தெகாய்க்கு எவ்வளவு வயிறு எரிஞ்சிருக்கும் தெரியுமா? ஏண்டா செஞ்சது நானு, நீ ஏண்டா உயர்த்தப்படுற? படிச்சு படிச்சு நான்லாம் ஹெல்ப் பண்ண, நீ உயர்த்தப்படுற அப்படின்னு கோபம் கொண்டிருக்கணும்ல. ஆனா ஆமா, அந்த மொர்தெகாய் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் செய்த வேலைக்கு மறுபடியும் போய் முன்னே எப்படி வேலை செய்து கொண்டிருந்தானோ அதே போல தாழ்மையோடு வேலை செய்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3வது காரியம், தாழ்மையுள்ளவன் பெரியவனாய் மாறுவான். ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க பெரியவன் ஆகணும்னு பல முயற்சி எடுக்கலாம். ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம், சத்துமாவா அள்ளி போட்டு சாப்பிடலாம், தொங்கி தொங்கி ஹைட் வந்துடலான்னு பார்க்கலாம், அங்கங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய இடத்த வாங்கிடலாம்னு நினைக்கலாம். அது என்ன வாங்கினாலும் யாராவது ஒருத்தர் ஒரு கையெழுத்து போச்சுன்னா எல்லாம் போச்சு. ஆனா ஆண்டவர் ஒருத்தனை உயர்த்திட்டார்னா அதை எவனும் தடுக்க முடியாது, எவனும் காலை வாரி விட முடியாது. கர்த்தர் அவனுக்கு துணையா இருப்பா. நல்ல கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஐயா, உதவி செஞ்சது என்னவோ மொர்தெகாய் தான், ஆனா உயர்த்தப்பட்டது ஆமான். ஆனா மொர்தெகாய் கவலைப்படல. அதே போல அப்படியே வந்தீங்கன்னா எஸ்தர் 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா திடீர்னு ராஜாவுக்கு தூக்கம் வரல. எப்போ தெரியுமா? இந்த மொர்தெகாய் கொல்லப்படணும், 12வது மாதம் 13ஆம் நாளிலே மொர்தெகாயும் யூத குலமும் கொல்லப்படணும் தீர்மானிக்கப்பட்ட போது மொர்தெகாய் அழுதுட்டு இருக்க, ஆண்டவரே என் உயிரை காப்பாத்துங்கன்னு. ஆனா ஆண்டவர் இப்போ வித்தியாசமா ஒரு ட்விஸ்ட் பண்றாரு பாருங்க. ராஜாவுக்கு தூக்கம் வராம வச்சு ராஜா நடந்த வர்த்தமானங்கள் எழுதப்பட்ட புக்கை கொண்டு வாங்கன்னு வாங்கி அந்த புக்கில் வாசிக்கும் போது கரெக்டா எதை வாசிக்காங்கன்னா மொர்தெகாய் தன்னை காப்பாற்றினதை வாசிக்கிறாங்க. ராஜா கேட்கிற கேள்வி பாருங்க, இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதான்னு இல்லைன்னு சொல்றாங்க. 6ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பாப்போம். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேலே ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு ஆமென் இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, சில நேரம் ஏன் சில காரியம் தாமதமா போகுது தெரியுமா? சில நேரத்துல திருமண காரியம் தாமதமா போயிருக்கலாம், சில நேரத்தில் குழந்தை பாக்கியம் தாமதமாக போயிருக்கலாம், சில நேரம் வேலை வாய்ப்புகள் தாமதமாக போயிருக்கலாம், வர வேண்டிய உயர்வுகள் தாமதமாக போயிருக்கலாம், வர வேண்டிய பென்ஷன் பணம் கொஞ்சம் தாமதமாக போயிருக்கலாம், வர வேண்டிய நன்மைகள் வராதது போல உங்க எதிரி மட்டும் வளர்ந்துட்டு இருக்கிறது போல இருக்கலாம். என்ன ஆண்டவரை என் கேட்ட க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க கேட்ட திறந்து விட்டீங்க, மாத்தி கித்தி க்ளோஸ் பண்ணிட்டீங்களான்னு கூட உங்களுக்கு கேள்விகள் வரலாம். ஆனா ஆண்டவர் எதை செய்தாலும் அதில் ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமே, பாருங்க, அழிக்கப்படணும்னு நினைக்கிற இடத்துல எவன் சட்டையை கிழிச்சிட்டு இருந்தானோ அவனுக்கு ஒரு ராஜ வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, அவனுக்கு ஒரு ராஜ கிரீடம் கொடுக்கப்படுகிறது, ராஜா போகிற அதே குதிரை கொடுக்கப்படுகிறது. அழுது கொண்டிருக்கிறவனை எப்படி தேற்ற வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஐயா, சும்மா இருக்கும்போது நன்மை செஞ்சா அது பெருசா இருக்காது, யாருமே இல்லை நினைக்கும் போது. இப்போ மொர்தெகாய்க்கு தெரிஞ்சிருக்கும், மறைமுகத்தில் எனக்காக ஆண்டவர் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார், என் நன்மைக்காக. ராஜாவுக்கு கூட தூக்கத்தை கட் பண்ற அளவுக்கு என் தேவன் பெரியவர். ஆமே,
அவரால் முடியுங்க. உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வரணும்னா எம்எல்ஏ எம்பிக்களாக இருக்கலாம், பெரிய பெரிய ராஜ தந்திரிகளாக இருக்கலாம், அவங்களெல்லாம் அசைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவாதி தேவன். அவர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. ஆமென். குறித்த நேரத்தில் அதை நிறைவேற்றுவார். சாராளுக்கு கர்ப்பத்தை அடைச்சாருன்னா சும்மாலாம் அடைக்கல. அவருக்கு தெரியும், நீ கிளவி ஆகணும், உன் கர்ப்பம் செத்து போகணும், ஒரு நியமத்தை நான் எழுத போறேன். கிளவியின் கர்ப்பத்தில் அழகான புத்திரன் என்ற ஒரு புதிய சாரம்சத்தை நான் ஏற்படுத்த போறேன். சொல்லும் போதே உங்களுக்கே சிரிப்பா இருக்குல்ல. சாராலும் சிரித்தால். ஆகவே ஈசாக்குக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? நகைப்பு என்றுதான் ஈசாக்கு என்று பெயர் வைத்தார்கள். ஆண்டவர் அதை செய்து முடிப்பா. ஏன் அந்நாளுக்கு முன்னாடியே கர்ப்பத்தை ஆண்டவருக்கு திறக்க தெரியாதா? அவர் ஒரு குறித்த நாளை வைத்திருந்தா. தேவ பிள்ளைய தடப்படுதுன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு குறித்த நாளை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை பெரியவனாய் மாற்றுவா. ஹல்லேலூயா. உற்சாகமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் சமயம் முடிந்து விட்டது. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அப்படி இல்லைன்னா அவர் என்ன குறுகுறுன்னு பார்த்து கொண்டே இருப்பார். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு போங்க பார்க்கலாம். 6:12. பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ராஜாவின் அரமனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமோனோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீ விரித்து போனான். போதுங்க. ராஜாவுடைய குதிரையில ஏறி வாரான். ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ராஜ கிரீடமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா 12ஆம் வசனம் சொல்லுது, மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலுக்கு. அதுக்கு பேர் தான் தாழ்மைங்கிறது. ஆமென். தாழ்மை உள்ளவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னவர்கள் யாருக்கும் தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா தாழ்மை உள்ளவன் நான் தாழ்மை உள்ளவனே சொல்ல மாட்டான். இப்போ மறுபடியும் ஒரு டெஸ்ட் வைக்கலாமா? ஐயா, நான் மிகுந்த தாழ்மை உள்ளவன் ஐயா, தேவன் என்னை பார்த்தா என்ன போல ஒரு தாழ்மை உள்ளவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கம்பீரமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, உஷாராயிட்டீங்க. அப்போ நீங்க எல்லாம் தாழ்மையின் சொர்பிகள் என்று விசுவாசிக்கிறேன். ஐயா, ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னா தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு என்ன பண்றாரு? தாழ்மையுள்ளவர்களுக்கு. உண்மைதானா? உண்மைதானா? தாழ்மையா இருந்த மரியாள் ஆண்டவர் நினைத்தரலினா, தாழ்மையா இருந்த தாவீதை நினைத்தரலினா, தாழ்ந்து இருந்த ஜனங்களை நினைத்தரலினா. ஏன்னா ஆண்டவருக்கு ஒன்று பிடிக்கும், பெருமையுள்ளவனை கீழே தள்ளுறதையும் தாழ்ந்து இருக்கிறவனை உயர்த்துறதையும் ஆண்டவர் பிஸ்னஸாவே வச்சிட்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உங்களை தாழ்த்துவீர்களானால் நீங்கள் பெரியவர்களாய் மாறுவீர்கள். ஆமென். ஐயா, எல்லாம் கொடுக்கப்பட்ட போது மொர்தெகாய் தன்னை தாழ்த்தினா. அதுக்கப்புறம் தான் வசனம் வருது. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, எஸ்தர் 9:4 வாசிங்க பார்க்கலாம். மொர்தெகாய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாய் இருந்தான். அவருடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். இந்த மொர்தெகாய் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பென்யமீனனாகிய மொர்தெகாய், யூதனாகிய மொர்தெகாய், தாழ்மையான மொர்தெகாய். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்களை பெரியவனாய் மாற்ற போகிறார். ஆமென். பெரியவனாய் மாற்ற போகிறார். யோவான் ஸ்நானகனை குறித்து வசனம் எப்படி சொல்லுகிறது? ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவன் ஒருவன் இல்லையா, அவன் தான் பெரியவனா. ஆனா அதே வார்த்தையில இயேசு சொல்லுகிறார், உங்களில் சிறியவனாய் ஒருவன் இருந்தால் அவன் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவனா இருப்பான்னு சொல்றான். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உலகம் சொல்லும், உன்கிட்ட பணம் இருந்தா நீ பெரிய ஆளு. இன்னைக்கு உலகம் சொல்லும், உனக்கு அந்தஸ்து இருந்தா பெரிய ஆளு. நீ உலகம் சொல்லும், நீ இவ்வளவு டவுரி வாங்கியிருந்தா நீ பெரிய ஆளு, இந்த கார் இருந்தா பெரிய ஆளு, இந்த சொத்து மதிப்பு இருந்தா பெரிய ஆளு, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா பெரிய ஆளுன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றா, நீ தாழ்மையா இருந்தா நீ தான் பெரிய ஆள், உன்னை நான் உயர்த்துவேன். ஆமென். நீ தாழ்மையோடு இருந்தால் உன்னை நான் கனம் பண்ணுவேன். தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தர் ஐஸ்வர்யம் கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். மன தாழ்மை உள்ளவர்கள் கனமடைவார்கள். மேன்மைக்கு முன்னானது அழிவு. ஆமென். தாழ்மை. ஆமென். எவர்கள் இருதயம் இருமாப்பா இருக்குதோ அவர்களுக்கு அழிவு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் மொர்தெகாயை உயர்த்தினதின் காரணம் தாழ்மை உள்ளவனா இருந்தான். உலகம் மேன்மை பாராட்டணும் அவன் நினைக்கல. தேவன் என்னை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கணும்னு நினைச்சான். 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம் எப்படி முடிகிறது வாசிங்க பார்க்கலாம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவது ஆனவனும். எப்படிங்க?
இரண்டாவதா உயர்த்தப்படுறான். யூதருக்குள் பெரியவனும், யூதருக்குள்ள பெரியவரா இருக்கான். தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனா இருந்தான். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சுக்கோங்க. 2-3 பேர் இருந்தாலும் தொடர்ந்து பிடிச்சுக்கோங்க. சங்கிலி மாதிரி பிடிச்சிட்டு சொல்ல போறீங்க, பென்யமீனா இருந்தாலும் ஆண்டவர் உன்னை பெரியவனா மாற்றுவார். யூதனாய் இருந்தால் உன்னை பெரியவனாய் மாற்றுவார். தாழ்மையுள்ளவனாய் இருந்தால் உன்னை பெரியவனாய் மாற்றுவார். எது உனக்கு இருக்கோ இல்லையோ சொல்லுங்களேன். ஐயா நல்லா சொல்லிட்டு வந்தீங்க, திடீர்னு சாபம் போல போடுறீங்களே ஐயா அப்படின்னு பார்க்கலாம். எது உனக்கு இருக்கோ இல்லையோ இயேசு உனக்கு இருந்தால் நீங்களே கோடிட்ட இடத்தை நிரப்பிடுங்க பார்க்கலாம். வெறும் பெரியவன் அல்ல, மென்மேலும் பெரியவனாய் மாறுவா. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீதியான நேரத்தை அப்படியா நானே ஜெபம் பண்ணிரட்டுமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி. எவ்வளவு நல்ல தேவன் அவர், எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் அவர். அடிமையா போன பண்ண மொர்தெகாய் பலரால இழிவா நடத்தப்பட்டான். இவனை பார்த்த ஆமானுக்கு எரிச்சல் வருகிறது. அப்படிப்பட்ட மொர்தெகாய், ஆனால் தேவன் அவனை பார்க்கும்போது சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? ஆண்டவர் விரும்புகிற ஜீவியம் உங்களுக்குள்ள இருக்குதா? ஆண்டவர் விரும்புகிற தாழ்மை உங்களுக்குள்ள இருக்குதா? ஆண்டவர் விரும்புகிற துதி உங்களுக்குள்ள இருக்குதா? ஆண்டவர் விரும்புகிற தனக்கு மாத்திரமே முதலிடம் என்கிற அந்த முதல் ஸ்தானத்தை ஆண்டவருக்கு நீங்க கொடுக்குறீங்களா? ஐயா, உங்க வீட்டில் நீங்க சிறியவனா இருக்கலாம், அறுப்புண்டு போய் இருக்கலாம், எல்லாம் கையை விட்டு புடுங்கப்பட்டிருக்கலாம், உங்க எதிர்காலமே கேள்வியா இருக்கலாம். பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உங்க கூட இருந்தா எப்படி ரூத்தை அவர் கனம் பண்ணினாரோ, எப்படி ரூத்தை நினைவு கூர்ந்தாரோ, உங்களையும் அவர் நினைவு கூறுவார். உங்க சஞ்சலம் மாறும், உங்க தவிப்பு மாறும். 2 கையை தட்டி ஒரு நிமிஷம் நல்ல ஆவில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே, நீர் பெரியவனாய் மாற்றுகிறீர். தம்பி நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தங்கச்சி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு உங்களை பெரியவனா மாற்றுகிறார். தாயே, உன்னை பெரியவளாய் மாற்றுகிறார். தகப்பனே, உங்களை பெரியவனாய் மாற்றுகிறார். தாவீது சொல்லுகிறான், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். என்னுடைய பணம் அல்ல, என்னுடைய செல்வங்கள் அல்ல, என் பலம் அல்ல, என் பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய காருண்யம் அது உங்களை பெரியவனா மாற்றும், பெரியவனாய் மாற்றும். ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு நீ சபைக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மென்மேலும் நீ பெரியவனாய் மாறுவாய். You will become much more greater. நீ மென்மேலும் பெரியவனாய் மாறுவாய். ஆமென். உன் சகோதரருக்கெல்லாம் சமாதானத்தை உண்டு பண்ணும்படி, உன் ஜனங்களுக்கு நன்மைகளை நீ நாடும்படி ராஜா உன்னை மேன்மேலும் பெரியவனாய் மாற்றுவார். இயேசு உன்னை மென்மேலும் பெரியவனாய் மாற்றுவார். உனக்குரிய ஆசனம் உன்னை தேடி வரும். உனக்குரிய காரியங்கள் உனக்கு வாய்க்க பண்ணும். உன்னுடைய சிறையிருப்பு மாற்றப்படும். உன்னுடைய சிறுமை மாற்றப்படும். எளியவனையும் சிறியவனையும் குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிற கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உன்னோடு இடைப்பட்டிருக்கிறது. சபையே, உன்னை கர்த்தர் பெரியவனா மாற்றுகிறார். இந்த சபையை பெரியவனாய் மாற்றுகிறார். இது மென்மேலும் பெருகும். இது மென்மேலும் பெரியவனாய் மாறும். இது மென்மேலும் முக்கியமான காரியங்களை செய்து முடிக்கும். ஆமென். கர்த்தர் விரும்புகிற தாழ்மையும், கர்த்தர் விரும்புகிற யூத வாழ்க்கை முறையும், கர்த்தர் விரும்புகிற ஆமென் அர்ப்பணிப்பும் இருக்குமானால், தேவ ஜனமே, எட்டாத உயரங்களில் உங்களை கொண்டு போய் நிறுத்த அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். எஸ் ஜீசஸ். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாப்பா. தேவைகளை சந்திங்க, குறைகளை நீக்குங்க, பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும். அப்பா, கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு எந்த எதிர்பார்ப்போடு வந்தார்களோ அவர்கள் எதிர்பார்ப்பிற்கு மேலாக செய்கிறவர் ஆமென் அற்புதத்தை நீங்க செய்து நடத்துங்கப்பா. உம்முடைய கிருபையின் பிரசனத்துக்குள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய கிருபை தொடர்ந்து பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.